ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டேக் dharanitech. இன்றைக்கி நம்ம சேனலோட 47th வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் பே ரீடிங் கோட் ஃப்ரீயாக வாங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கூகுள் பே ரீடிங் கோடு மட்டும் இல்லை, நீங்கள் பேடிஎம்மில் மணியும் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம், 25 டைமண்டும் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். சரி, அது நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கள வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போய்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிற ஆப் இந்த நீங்கள் நிறையா பேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம் அது என்ன ஆப்னு. இப்போ ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுறதுல நான் சொல்கிறத டைப் பண்ணிக்கோங்க. கேமர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கேமர் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிஃப்ட் பாக்ஸில் ஒரு மணி மாரி சிம்பிள் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது. நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஃபேக்குடா, நீ எதை பார்த்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ஃபேக் அப்படின்னு. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரியல் தான். இதில் பாருங்கள், இப்போ பேடிஎம் மணி, அப்புறம் பப்ஜி யூசி, அப்புறம் ஃப்ரீ ஃபயர் டைமண்ட், இதுமாதிரி நிறையா இருக்குது. சரி, இதை எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதை ப்ளே அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டே சர்வே அவைலபிள் அப்படின்னு இருக்குது. இது தேவையில்லை, நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தா வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் அது வேஸ்ட்டு தான். நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு வேறு எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1428 காயின் இருக்குது. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் இஸ் கரண்ட்லி நாட் இன் ஸ்டாக் அப்படின்னு இருக்கும். காமிக்கிறேன், வெயிட் பண்ணி. இப்போ லோடிங் ஆகும். பார்த்தீங்களா, ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் இஸ் நாட் இன் ஸ்டாக் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே செகண்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸ் அப்படின்னு இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேம் விளாண்டு காயின் ஏர்ன் பண்ணுற மாரி. இப்போதைக்கு கேம்ஸ் இட் நாட் ரெடி அப்படின்னு இருக்குது. அதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப் எடுத்து போட்டிருப்பாங்க. கேம் ஏதாச்சும் ஒரு கேம் எடுத்துகிட்டு போட்டிருப்பாங்க. அந்த கேமை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு நிமிஷம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா இல்லை 100 ரூபா அந்தமாரி காயின் தருவாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா டேக் அ சர்வை அப்படின்னு இருக்கும். அந்த டேக் அ சர்வை எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி தான். அதாச்சும் ஒரு என்ன சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க. எதுமாரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளே 3 minutes குவாலிட்டி ஃபார் அன்லாக் ஆர் சர்வே அப்படின்ட்டு இருக்கும். இங்கே டிக்கு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இதை ஏதாச்சும் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் சர்வே ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் நன் ஆஃப் தி அபோவ் கொடுத்துட்டு எல்லாம் டிசேபிள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு காமிக்குது. ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும். அது கீழே கிரேட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜெனரல் 18 minutes, அதாவது 18 minutes அந்த சர்வே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 245 காயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், இது ஒர்க்கே ஆகாது. 18 minutes அப்புறம் ஜெனரல் அப்படின்னு இருக்குது. இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறது, சிம்பிளான கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அதை சீக்கிரமாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு சலப்பாக உங்களுக்கு காயின் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காயின் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் செகண்ட் டைம், தேர்ட் டைம் அதுமாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின் கிடைக்காது. இப்போ நம்ம இதுலேருந்து வெளில வந்துடுவோம். இப்போ நம்ம நார்மலாகவே எப்படி சொல்கிறது, நார்மல் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கே ஃபஸ்ட்டு பேஜுக்கே வந்துடுவோம். இப்போ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப் டாஸ்க் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆப் டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் அப்புறம் டிக்ளைன் அப்படின்னு கேட்கும். அதாவது நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் அக்செப்ட் கொடுத்துட்டு ப்ரைவசி பாலிசி அக்செப்ட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் அதில் அக்செப்ட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கேம்ஸு ஆப்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் எந்த ஆப் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிறத செஞ்சிங்கன்னா உங்களுக்கு காயின் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன் இருக்குது. அது 5527 காயின் கிடைக்குது. அதை நீங்கள் எப்படின்னா ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணணுமா, அதுவும் 5th லீகில் வரையும் நீங்கள் வரணுமா. இது இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை வரையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கிஃப்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோடு, இன்விடேஷன் கோடு வந்து அப்ளை பண்ண சொல்லும். இந்த கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காயின் கிடைப்பாங்க. ஒரு 1000 காயின், ஒரு 2000 காயின் அப்படின்னு தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் இந்த கோடை கொடுக்கல, இப்போ தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் போய் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கெட் 150 காயின்ஸ் ப்ளஸ் 15% ஆஃப் காயின் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் 150 காயின் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு 15% உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்ன எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த 15% உங்களுக்கு காயின் கிடைக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே ஆஃபர் அப்படின்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது. அதே மாதிரியே இதில் நிறையா சர்வே இருக்கும். நீங்கள் எந்த சர்வே வேணாலும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 100 காயின் கிட்டே தருவாங்க. சிலப்போ உங்களுக்கு 100 காயின் தருவாங்க, இல்லைனா அதுக்கு மேலே உங்களுக்கு தருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆஃபர். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப் டாஸ்க் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இதுவும். இதில் நிறைய ஆப் இருக்கும், நிறையா டாஸ்க்கும் அவங்க கொடுப்பாங்க. இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணாலும் உங்களுக்கு காயின் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோ. இந்த வாட்ச் வீடியோ வழியாக ஒரு நாளைக்கு 10 வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 10 வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோவுக்கும் 10 காயின். அப்புறம் ஒரு நாளைக்கு 100 காயின் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஈஸியாகவே. இந்தமாரி நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே எப்படி சொல்கிறது, கூகுள் பே ரீடிங் கோட் நீங்கள் எடுத்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டோர்னாமெண்ட் வின் அப்படின்னு இருக்குது. இந்த டோர்னாமெண்ட் வின்னில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் விளாண்டு நீங்கள் அதில் ஜெயிக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட் ஒன்றில். அதில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸ், ரேங்க், வின்னர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த 4 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக யார் வின் ஆனாங்க அப்படின்னு காமிக்கும். டாப் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டுருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ரேங்க் ரீச் ஆகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு காயின் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு to 20க்கு வந்து 500 காயின், அப்புறம் 21 to 60 வந்து 250 காயின். அப்படியே கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வாட்டிக்கும் நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்கிறதுக்கு. அந்த டைம் முடியறதுக்குள்ளே நீங்கள் டாப் வந்தீங்கன்னா நீங்கள் 500 காயின் ஏர்ன் பண்ணலாம். டாப் 20க்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் 500 காயின் ஏர்ன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கேம் விளாடல, அதனால ரேங்க்கில் டேஷ் காமிக்குது, அதாவது டேஷ் அப்படின்னு காமிக்குது. என்னோடய ஸ்கோரும் 0 காமிக்குது. இதில் ஃபஸ்ட்டில் வந்து இந்தியாவில் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்தியாவில் அவங்க பேர் அமன் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அதை பொறுத்து உங்களுக்கு காயின் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் லாஸ்ட்டாக யார் வின்னானு பார்த்தீங்கன்னா கோபால் சர்மா. அவங்க வந்து 500 காயின் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதாவது வின்னாக இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா 1327 பேர் இந்த கேம் இப்போ விளாண்டுட்ருக்காங்க. அதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லா கேமும் அதுமாரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லக்கி ட்ரா. இந்த லக்கி ட்ராவில் உங்களுக்கு லக் அடித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரீ என்ட்ரி, கெட் ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னு இருக்கும். அந்த கெட் ஃப்ரீ என்ட்ரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ட்ரி சக்ஸஸ்ஃபுல் ஓகே அப்படி கொடுத்துருங்க. அடுத்தது ஏதாச்சும் விளம்பரம் வரும், அதை நீங்கள் இன்ட்ரு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாரி காமிக்கும் ரவுண்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 46 பேர் ஒன்றும் அதை ஃபினிஷ் பண்ணால் தான் இந்த ரவுண்டு ஃபினிஷ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காயின் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி யாரோ வின்னர் இருக்காங்க. இந்த கோடு கரெக்டாக இருந்துச்சு, கரெக்டாக எப்படி லக்கியில் விழுந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு 100 காயின் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணலாம். லக்கி ஜாக்பாட் அப்படிங்கிறதுல நான் நிறையா வாட்டி இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிடலாம். ஃப்ரீயாக இல்லை, எப்படி சொல்கிறது, ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 1000 காயின். இதில் 470 பேர் இன்னும் லெஃப்ட் இருக்காங்க. ஒன்று எப்படி சொல்கிறது, 470 பேர் இதை முடிச்சிட்டாங்கன்னா இந்த 1000 காயின்கான நம்பர் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நீங்கள் கொடுக்கணும். 1 to 9க்குள்ளே ஒரு நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 1 to 10க்குள்ளே நீங்கள் நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பர் நீங்கள் கரெக்டாக இருந்துச்சா, உங்களுக்கு லக்கியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காயின் தருவாங்க. இப்போ கீழே சூஸ் நம்பர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சூஸ் நம்பர் கொடுத்து உங்களோட லக்கி நம்பரை அதில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். லக்கி நம்பரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோதான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 5K ப்ரைஸ் பூலில் வின்னிங் நம்பர் வந்து 5ல் வின்னிங் நம்பர் 7ல் வின் ஆயிருக்காங்க. அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா டோட்டல் வின்னர் 6 மெம்பர் வின் ஆயிருக்காங்க. அந்தமாரி உங்களோட நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ப்ளே குவிஸ், அப்புறம் வேஸ்ட்டு ஒர்க்கும் ஆகாது. இந்த இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன்ல, இது 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ ஃபயர் பிளாக், அப்புறம் இந்த ப்ளே குவிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னதில் கேம் விளாண்டு காயின் ஏர்ன் பண்ணுற மாதிரி அதேமாதிரி தான் இதுவும். இதில் கீழே உள்ளது எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு ஒன் டச் பண்ணணும், அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். இது நீங்கள் கிளிக் பண்ணி இதில் கரெக்டான பிளாக்கை கிளிக் பண்ணணும். கலர் பிளாக் நிறையா வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுவும் அது பழைய மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது 1482 ப்ளே பண்ணியிருக்காங்க. 1.59 மினிட்ஸ் இருக்குது. 1 hour 59 மினிட்ஸ் இருக்குது. இதையும் அதேமாதிரி தான். ப்ரைஸ் பூல் பார்த்தீங்கன்னா 1 to 16 இருக்கிறவங்களுக்கு 250 காயின்ஸ், 17 to 57 இருக்கிறவங்களுக்கு 100 காயின். அப்புறம் அதேமாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க்கு. நீங்கள் அதேமாதிரி தான் டாப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா காயின் இருக்கும். அதேமாதிரி தான் 6000 ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்கோரை பீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டாப்பில் வரலாம். அதேமாதிரியே ஒவ்வொரு டைம் முடியலையும் திருப்பி ரிஃப்ரெஷ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் விளாண்டு காமிக்கிறேன் பாருங்கள், இந்தமாதிரி தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும் கரெக்டாக. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இப்போனா 30, 59 டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைம் முடியறதுக்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணணும். அப்போ தான் இது உங்களுக்கு கிடைக்கும். சரி, எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா ரிவார்டு. அதை என்னென்ன ரிவார்டு இருக்குதுன்னு பார்த்துடலாம். பேடிஎம் கேஷ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 10 ரூபி இருக்குது. அப்புறம் 5000 காயின்ஸுக்கு 50 ரூபி இருக்குது. 10,000 காயின்ஸுக்கு 100 ரூபி இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் வவுச்சர் இருக்குது. அப்புறம் 10,000 காயின்ஸுக்கு 100 வவுச்சர் இருக்குது. அப்புறம் ஃப்ளிப்கார்ட் வவுச்சரு, அப்புறம் கூகுள் ப்ளே கோடு, அப்புறம் ஃப்ரீ ஃபயர் டைமண்டு. முன்னாடி இதில் காயின் இருக்கும், அதாவது 4,000 காயின்ஸுக்கு 50 டைமண்ட் இருக்கும். இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. மொபைல் லெஜெண்டு, அப்புறம் லாட்ஸ் ஆஃப் மொபைல். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு இருக்கும். அந்த அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காமிக்கும். நான் வீடியோ டாஸ்கில் தான் எப்போதும் ஏர்ன் பண்ணுவேன். ஏன்னா 100 காயினா 10 ரூபி நான் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். 10 டேஸில் 10 ரூபி ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த தான் நான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நீங்கள் ஃப்ரீயாக கூகுள் பே ரீடிங் கோட் அப்புறம் எது வேணாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.